இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பது தற்செயல் அல்ல. இது ஒரு அழைப்பு. வானம் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் இப்போது எந்த கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கே சரியாக புரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் வர இருக்கிறது என்று உள்ளம் சொல்கிறது. அந்த உள்ளுணர்வு தவறானது அல்ல. கிரகங்கள் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பி இருக்கின்றன. அந்த செய்தியை இப்போது சொல்கிறேன். கவனமாக கேளுங்கள். மிதுனம் என்பது வெறும் ஒரு ராசி அல்ல. மிதுனம் என்பது இரண்டு உலகங்களுக்கு இடையே வாழும் ஒரு ஆத்மா. ஒரு பக்கம் கனவுகள், இன்னொரு பக்கம் யதார்த்தம். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் தனிமை. மிதுன ராசியினர் மனதில் எப்போதும் ஒரு தேடல் இருக்கும், ஒரு அமைதியின்மை இருக்கும், ஏதோ கிடைக்கவில்லை என்ற ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் இப்போது அந்த தேடல் முடியும். இப்போது அந்த அமைதியின்மை விலகும். நீங்கள் தேடியது உங்களுக்கு கிடைக்கும். இது கிரகங்களின் வாக்கு. ஆகாயத்தில் இப்போது என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான உண்மை புரிகிறது. குரு பகவான் தன் சஞ்சாரத்தில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கியிருக்கிறார். சனி பகவான் தன் பெயர்ச்சியில் ஒரு முக்கியமான திருப்பத்தை எட்டியிருக்கிறார். ராகு கேது தன் பரிவர்த்தனையில் ஒரு புதிய சக்தியை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த மூன்று கிரக நகர்வுகளும் ஒரே நேரத்தில் நடக்கின்றன என்பது மிகவும் அரிதான ஒரு நிகழ்வு. 150 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு கிரக சேர்க்கை நடக்கிறது. நீங்கள் அந்த அரிய தருணத்தில் இருக்கிறீர்கள். இதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று தெரியுமா? மிதுன ராசியினரின் வாழ்க்கையில் ஒரு பூகம்பம் போன்ற மாற்றம் வரும். ஆனால் அந்த பூகம்பம் அழிக்காது, அது புதுப்பிக்கும். குரு என்பது அறிவு, குரு என்பது விரிவாக்கம், குரு என்பது வளர்ச்சி. குரு நகரும்போது எந்த ராசிக்கு அவர் பார்வைப்படுகிறதோ அந்த ராசிக்கு ஒரு பொற்காலம் தொடங்குகிறது. மிதுன ராசிக்கு இப்போது குருவின் பார்வை நேரடியாக விழுகிறது. இது ஒரு வரம், இது ஒரு அனுக்கிரகம். குரு பார்க்கும் திசையில் எல்லாம் மலரும். தொழிலில் மலரும், பணத்தில் மலரும், உறவுகளில் மலரும், மனதில் மலரும், உடலில் மலரும். எல்லா திசையிலும் ஒரு புது வசந்தம் வரும். சனி பகவான் என்பது நீதியின் தேவன், உழைப்பை கணக்கில் வைத்து பலன் கொடுப்பவன். மிதுன ராசியினர் எத்தனை நாட்களாக உழைத்தீர்கள்? எத்தனை இரவுகள் தூக்கமின்றி கழித்தீர்கள்? எத்தனை முறை வலியில் புன்னகை கொண்டீர்கள்? எத்தனை முறை உள்ளே அழுது கொண்டே வெளியே வலிமையாக நின்றீர்கள்? அந்த ஒவ்வொரு இரவையும் சனி பார்த்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு கண்ணீரையும் சனி கணக்கில் வைத்திருக்கிறார். இப்போது அந்த கணக்கை சரிசெய்ய சனி வந்திருக்கிறார். உங்கள் உழைப்பிற்கான பலன் இப்போது கிடைக்கும். தாமதமானது, ஆனால் நிச்சயமாக கிடைக்கும். ராகு கேது என்பவர்கள் நம் கர்மாவின் காவலர்கள். அவர்கள் நம் கடந்த கால செயல்களின் விளைவுகளை இந்த பிறவியில் கொண்டு வருகிறார்கள். மிதுன ராசியில் ராகு இப்போது ஒரு சாதகமான நிலையில் இருக்கிறார். வெளிநாட்டு வாய்ப்புகளை திறக்கிறார். புதிய தொடர்புகளை உருவாக்குகிறார். எதிர்பாராத நன்மைகளை அனுப்புகிறார். கேது ஆன்மீக சக்தியை கொடுக்கிறார். உள்ளுணர்வை வலுப்படுத்துகிறார். ஞானத்தை கொடுக்கிறார். இந்த இரண்டு நிழல் கிரகங்களும் மிதுன ராசிக்கு நல்லதையே செய்கின்றன. இப்போது அடுத்த 14 நாட்களில் 3 பெரிய நிகழ்வுகள் நடக்கும். இந்த மூன்றும் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும். இந்த மூன்றும் நிச்சயம் நடக்கும். ஆம், 100% நடக்கும். முதல் கட்டம் என்னவென்று சொல்கிறேன். தொழிலில் அல்லது வேலையில் ஒரு திடீர் திருப்பம் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தகவல் வரும். அந்த தகவல் முதலில் உங்களை குழப்பும் அல்லது சிறிது கஷ்டமாக தோன்றும். ஆனால் அதன் பின்னால் ஒரு பெரிய வாய்ப்பு மறைந்திருக்கும். அந்த வாய்ப்பை கண்டறிய உங்கள் புத்திசாலித்தனம் தேவைப்படும். மிதுன ராசியினர் புத்திசாலிகள். அவர்கள் சரியாக பார்ப்பார்கள், சரியான முடிவெடுப்பார்கள். அந்த முடிவு அவர்களின் வாழ்க்கையை திருப்பிவிடும். இரண்டாம் கட்டம் என்னவென்று சொல்கிறேன். உணர்வு உலகில் ஒரு பெரிய மாற்றம் வரும். இது காதல் தொடர்பானதாக இருக்கலாம், குடும்பம் தொடர்பானதாக இருக்கலாம், நண்பர்கள் தொடர்பானதாக இருக்கலாம். ஆனால் இந்த மாற்றம் உங்கள் மனதில் ஒரு ஆழமான தாக்கம் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக விலகியிருந்த ஒரு நெருங்கிய உறவு திரும்பி வரும். அல்லது நீங்கள் மன்னிப்பு தேடியவரிடம் மன்னிப்பு கிடைக்கும். அல்லது யாரோ ஒருவர் உங்களை தேடி வருவார்கள். அந்த சந்திப்பு உங்கள் இதயத்தை நிரப்பும். மூன்றாம் கட்டம் மிகவும் ஆச்சரியமானது.
இது ஒரு எதிர்பாராத சந்தோஷம். இது எந்த வடிவத்தில் வரும் என்று முன்னரே சொல்ல முடியாது. ஏனென்றால் அது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வடிவத்தில் வரும். சிலருக்கு பணமாக வரும், சிலருக்கு செய்தியாக வரும், சிலருக்கு சந்திப்பாக வரும், சிலருக்கு ஒரு கனவு நிறைவேறுவதாக வரும். ஆனால் அது வரும். அது நிச்சயம் வரும். அதற்காக தயாராக இருங்கள். இப்போது தொழிலை பற்றி ஆழமாக பேசலாம். மிதுன ராசியினர் ஒரு தனித்திறன் கொண்டவர்கள். அவர்கள் தொடர்பாடலில் வல்லவர்கள், பேச்சில் வல்லவர்கள், எழுத்தில் வல்லவர்கள், தொழில்நுட்பத்தில் வல்லவர்கள், கலையில் வல்லவர்கள். இந்த திறன்களை இப்போது உலகம் அங்கீகரிக்கும். நீங்கள் செய்யும் வேலை இப்போது மதிக்கப்படும். நீங்கள் கொடுக்கும் உழைப்பு இப்போது தெரியும். மறைந்திருந்த உங்கள் திறமை இப்போது வெளியே வரும். யாரோ ஒருவர் உங்கள் திறமையை கண்டுபிடிப்பார்கள். அந்த கண்டுபிடிப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு வரும். நீங்கள் செய்த உழைப்பிற்கான அங்கீகாரம் வரும். உங்கள் மேலதிகாரி உங்களை பாராட்டுவார். சக ஊழியர்கள் உங்களை மதிக்கும் விதத்தில் மாறுவார்கள். நீங்கள் ஒரு முக்கியமான திட்டத்தில் தலைமை பொறுப்பு வகிக்கும் வாய்ப்பு வரலாம். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள். தொழில் செய்பவர்களுக்கு இன்னும் அதிக சந்தோஷமான செய்திகள் இருக்கின்றன. புதிய ஒப்பந்தங்கள் வரும். புதிய வாடிக்கையாளர்கள் வரும். நீண்ட நாட்களாக நின்று போன ஒரு திட்டம் மீண்டும் ஓடத் தொடங்கும். ஒரு கூட்டாளி உங்கள் தொழிலில் சேர வருவார்கள். அந்த கூட்டுத் தொழில் 2 பேருக்கும் நல்லது செய்யும். வெளிநாட்டில் தொழில் விரிவடைய வாய்ப்பு வரும். இறக்குமதி ஏற்றுமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும். ஆன்லைன் தொழில் செய்பவர்களுக்கு திடீர் வளர்ச்சி வரும். ஆனால் ஒரு எச்சரிக்கை கூட சொல்கிறேன். தொழிலில் ஒரு நம்பகமான நபரை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு நெருங்கிய ஒரு நபர் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படலாம். வெளியே நட்பாக பேசுவார்கள், ஆனால் உள்ளுக்குள் வேறாக இருப்பார்கள். அவர்களை கண்டுபிடிக்க உங்கள் உள்ளுணர்வே போதும். மிதுன ராசியினர் புத்திசாலிகள். அவர்கள் நபர்களை நன்றாக படிப்பார்கள். சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பார்கள். பணம் மற்றும் நிதி விஷயங்களில் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். மிதுன ராசியினருக்கு இந்த நேரம் பொருளாதார ரீதியில் மிகவும் சாதகமான காலம். வரவுகள் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் வரும். கடன் தொல்லையில் இருந்தவர்களுக்கு கடிரன் தீரும். நீண்ட நாட்களாக யாரோ ஒருவர் கடன் கொடுக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு அந்த பணம் திரும்பி வரும். எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும். ஒரு பழைய முதலீடு இப்போது பலன் கொடுக்கும். ஒரு சொத்து விற்கப்பட்டால் நல்ல விலை கிடைக்கும். ஆனால் பணத்தில் ஒரு விஷயம் கவனமாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் உங்களிடம் கடன் கேட்பார்கள். அவர்களின் கதை மிகவும் கஷ்டமாக தெரியும். மனம் இரக்கப்படும். ஆனால் அந்த நேரத்தில் சிறிது யோசியுங்கள். கொடுக்க மனசு இருந்தால் திரும்பி வராது என்று தெரிந்தே கொடுங்கள். ஆனால் உங்கள் சொந்த தேவைகளுக்கு பாதிப்பு வரும்படி கொடுக்காதீர்கள். நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்வது முக்கியம். முதலீட்டை பற்றி சொல்வேன். இந்த நேரம் முதலீட்டிற்கு நல்ல காலம். நீண்டகால முதலீட்டை யோசிக்கலாம். ஆனால் குறுகிய காலத்தில் அதிக லாபம் கொடுக்கும் என்று யாரோ ஒருவர் சொல்லும் திட்டங்களில் கவனமாக இருங்கள். அது ஒரு ஆபத்தான சூழ்ச்சியாக இருக்கலாம். உங்கள் கஷ்டத்தால் சம்பாதித்த பணத்தை தவறான திட்டங்களில் போக விடாதீர்கள். இப்போது காதல் மற்றும் உறவுகளை பற்றி பேசலாம். இது மிதுன ராசியினருக்கு மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் மிதுன ராசியினர் மனதில் காதல் எப்போதும் ஒரு முக்கிய இடம் வகிக்கும். அவர்கள் காதலில் முழுமையாக கொடுப்பார்கள். ஆனால் சில சமயம் அந்த அன்பு சரியாக புரிந்து கொள்ளப்படாது. இப்போது அந்த நிலை மாறும். உங்கள் அன்பு மதிக்கப்படும். உங்கள் உணர்வுகள் புரிந்து கொள்ளப்படும். திருமணமாகாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. காதலில் இருப்பவர்களுக்கு உறவு வலுவடையும். நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கும் என்று காத்திருந்தவர்களுக்கு விரைவில் நல்ல நிலை வரும். புதிதாக காதல் தொடங்க விரும்புபவர்களுக்கு ஒரு சிறப்பான நபர் வாழ்க்கையில் நுழைவார். அந்த நபர் உங்கள் மனதை புரிந்து கொள்வார். உங்கள் கனவுகளுக்கு இணைந்து நடப்பார். அந்த சந்திப்பு ஒரு புனிதமான இணைவாக இருக்கும். திருமணமானவர்களுக்கு என்ன நடக்கும்? கணவன் மனைவிக்கிடையே ஒரு புது புரிதல் வரும். நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் தீரும். சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் தருணம் வரும்.
அந்த முடிவு இருவருக்கும் நல்லது செய்யும். தம்பதியினர் சேர்ந்து பயணம் செல்லும் வாய்ப்பு வரலாம். அந்த பயணம் உறவை வலுப்படுத்தும். 2 மனங்கள் மீண்டும் ஒன்றாகும். ஆனால் ஒரு எச்சரிக்கை. சிலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். சிறிய விஷயங்களை பெரிதாக்காதீர்கள். கோபத்தில் வார்த்தைகளை விடாதீர்கள். பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். மன்னிப்பு கேட்க தயங்காதீர்கள். ஏனென்றால் ஒரு உறவை காப்பாற்றுவது எல்லாவற்றையும் விட முக்கியம். குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்வேன். வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு வரும். குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் வரலாம். ஒரு நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் நடக்கலாம். ஒரு குழந்தை பிறக்கலாம். அல்லது ஒரு முக்கியமான குடும்ப நிகழ்வு நடக்கலாம். வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சினை தீரும். வீட்டில் அமைதி திரும்பும். ஒற்றுமை வலுவடையும். அன்பு மீண்டும் பூக்கும். தாய் தந்தையர் விஷயத்தில் கவனமாக இருங்கள். அவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். அவர்களுக்கு நேரம் கொடுங்கள். அவர்களை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் சொல்வதை கேளுங்கள். ஏனென்றால் பெரியவர்களின் ஆசீர்வாதம் ஒரு தெய்வீக சக்தி. அந்த சக்தி உங்களை காக்கும். சகோதரர் சகோதரி உறவில் ஒரு நல்ல மாற்றம் வரும். நீண்ட நாட்களாக கருத்து வேறுபாடு இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல திருப்பம் வரும். ஒரு சகோதரர் அல்லது சகோதரி உங்களுக்கு ஒரு முக்கியமான உதவி செய்வார்கள். அந்த உதவி உங்கள் தொழிலிலோ அல்லது வாழ்க்கையிலோ ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரும். இப்போது ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம். மிதுன ராசியினர் மனதில் அதிகமாக சிந்திப்பார்கள். அதிகமாக கவலைப்படுவார்கள். இந்த மன அழுத்தம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். தலைவலி, நரம்பு தொடர்பான பிரச்சினைகள், தூக்கமின்மை இவை வரலாம். இதற்கு தீர்வு என்னவென்று தெரியுமா? தினமும் சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். கவலைகளை விட்டுவிட பழகுங்கள். தோள்பட்டை, நுரையீரல் தொடர்பான பிரச்சினைகள் மிதுன ராசியினருக்கு வரலாம். இவற்றில் கவனம் செலுத்துங்கள். குளிரான உணவுகளை அதிகமாக எடுக்காதீர்கள். நல்ல தூக்கம் மிகவும் முக்கியம். உடற்பயிற்சி செய்யுங்கள். ஆரோக்கியம் வாழ்க்கையின் அடிப்படை. நல்ல செய்தியும் இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்த ஒரு நோய் இப்போது குணமாகும். சரியான மருத்துவர் கிடைப்பார். சரியான மருந்து கிடைக்கும். சரியான நேரத்தில் குணமடைவீர்கள். ஆரோக்கியம் திரும்பும். சக்தி வரும். உற்சாகம் வரும். இப்போது படிப்பு மற்றும் கல்வியை பற்றி பேசலாம். மிதுன ராசியில் உள்ள மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். படிப்பில் மனம் ஒன்றும். கவனம் கூடும். தேர்வில் நல்ல மதிப்பெண் வரும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி வரும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த ஒரு தேர்வில் இப்போது வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி பெரியவர்களை மகிழ்விக்கும். உங்களுக்கும் ஒரு புது தன்னம்பிக்கை வரும். உயர்கல்விக்கு வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இது மிகவும் சாதகமான நேரம். விண்ணப்பிக்க சரியான நேரம் இது. ஆவணங்கள் தயாரிக்கத் தொடங்குங்கள். விசா விண்ணப்பத்தில் தடைகள் தீரும். கல்வி உதவித்தொகை கிடைக்கலாம். கனவு காணும் கல்லூரியில் சேர வாய்ப்பு வரும். வெளிநாட்டு வாய்ப்புகளைப் பற்றி தனியாக சொல்ல வேண்டும். மிதுன ராசியினருக்கு இந்த நேரம் வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கான சிறந்த நேரம். ராகுவின் சக்தி இந்த வாய்ப்பை கொண்டு வருகிறது. வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்புபவர்களுக்கு இப்போது நல்ல தகவல் வரும். வெளிநாட்டில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு அங்கே நிலை மேலும் வலுவடையும். நிரந்தர குடியுரிமை கனவு காண்பவர்களுக்கு அந்த கனவு நிறைவேறும் வழி திறக்கும். வெளிநாட்டு பயணம் செல்ல விரும்புபவர்களுக்கும் இது நல்ல நேரம். தடைகள் விலகும். அனுமதிகள் கிடைக்கும். பயணம் சுகமாக நடக்கும். வெளிநாட்டில் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். இப்போது ஆன்மீக வளர்ச்சியை பற்றி சொல்கிறேன். கேதுவின் சக்தி மிதுன ராசியினருக்கு ஆழமான ஆன்மீக விழிப்புணர்வை கொடுக்கும். ஒரு நல்ல குரு கிடைப்பார். ஒரு ஆன்மீக நூல் படிக்கும் வாய்ப்பு வரும். அல்லது ஒரு புனித தலத்திற்கு யாத்திரை செல்லும் வாய்ப்பு வரும். அந்த யாத்திரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக இருக்கும். தியானம் செய்ய தொடங்குங்கள். ஆன்மீக நூல்கள் படியுங்கள். மனதை தெய்வத்தில் நிறுத்துங்கள். ஏனென்றால் வெளி உலகில் எந்த மாற்றமும் உள்ளுலகில் இருந்தே தொடங்கும். உங்கள் உள்ளம் அமைதியடையும் போது வெளி உலகமும் அமைதியாகும். இப்போது வரும் சவால்களை பற்றி வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் சில சோதனைகள் வரும். எதிர்பாராத செலவுகள் வரலாம். ஒரு திட்டம் தொடங்கிய உடனே தடைகள் வரலாம்.
யாரோ ஒருவரால் ஒரு சிறிய கஷ்டம் வரலாம். ஆனால் இந்த சோதனைகள் உங்களை முறிக்க வரவில்லை. அவை உங்களை வலுப்படுத்த வந்திருக்கின்றன. இரும்பை தீயில் போட்டால் வாள் ஆகும். நீங்களும் அந்த சோதனைகளில் இருந்து வாளாக வெளிவருவீர்கள். மறைமுக எதிர்ப்புகளில் கவனமாக இருங்கள். சிலர் முகத்தில் நட்பாக பேசி பின்னால் தீங்கு செய்வார்கள். அந்த நபர்களை உங்கள் உள்ளுணர்வே காட்டும். கண்களில் தெரியுமா? வார்த்தைகளில் புரியும். அவர்களிடம் முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். இப்போது பரிகாரங்களை பற்றி சொல்கிறேன். மிதுன ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எளிமையானவை, ஆனால் ஆழமான சக்தி வாய்ந்தவை. புதன்கிழமைகளில் விஷ்ணு ஆலயம் சென்று வழிபடுங்கள். பச்சை நிற வஸ்திரம் அணிவது சக்தி கொடுக்கும். வீட்டில் தினமும் விளக்கேற்றுங்கள். நவக்கிரக ஆலயம் சென்று குருவிற்கு மஞ்சள் படையல் செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் சனி பகவானுக்கு ஏற்றுங்கள். ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் நாகர் கோயிலுக்கு சென்று வணங்குங்கள். ஏழை குழந்தைகளுக்கு இனிப்பு கொடுங்கள். தானம் செய்யுங்கள். இந்த சிறிய செயல்கள் பெரிய பலன்களை கொண்டுவரும். அடுத்த 30 நாட்களில் என்ன நடக்கும் என்று ஒரு சுருக்கமான பார்வை பார்க்கலாம். முதல் வாரத்தில் தொழில் சார்ந்த ஒரு நல்ல தகவல் வரும். 2ஆம் வாரத்தில் உறவுகளில் ஒரு நல்ல மாற்றம் வரும். 3ஆம் வாரத்தில் பணவரவு அதிகரிக்கும். 4ஆம் வாரத்தில் மனதில் ஒரு அமைதி வரும். ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீர்கள். அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் அழைத்துச் செல்லும். இந்த 30 நாட்களும் மிகவும் முக்கியமானவை. இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள், செய்யும் செயல்கள், வைக்கும் எண்ணங்கள், இவை எல்லாம் உங்கள் வருங்காலத்தை வடிவமைக்கும். எனவே கவனமாக இருங்கள். நேர்மறையாக இருங்கள். தெய்வத்தில் நம்பிக்கை வையுங்கள். முயற்சியை விட வேண்டாம். மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு அசாதாரண மனிதர். உங்கள் மூளை மிகவும் கூர்மையானது. உங்கள் மனம் மிகவும் ஆழமானது. உங்கள் இதயம் மிகவும் பரந்தது. இந்த 3 குணங்களும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? ஒரு வெற்றியாளர் கிடைப்பார். நீங்கள் அந்த வெற்றியாளர். உங்களுக்கு தெரியும். ஆனால் சில நேரங்களில் சந்தேகம் வரும். சில நேரங்களில் நம்பிக்கை குலையும். அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை நினைவில் வையுங்கள். நீங்கள் வலிமையானவர். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீங்கள் வெல்வீர்கள். எத்தனை அலைகள் வந்தாலும் கடல் அழியவில்லை. எத்தனை புயல்கள் வந்தாலும் மலை அசையவில்லை. அதுபோல எத்தனை சோதனைகள் வந்தாலும் மிதுன ராசியினர் வீழமாட்டார்கள். அவர்கள் மீண்டும் எழுவார்கள். மீண்டும் மலர்வார்கள். மீண்டும் வெற்றி பெறுவார்கள். கிரகங்கள் உங்களை ஆசீர்வதிக்கின்றன. தெய்வம் உங்களை கண்காணிக்கிறது. உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். நீங்கள் தனியில்லை. ஒருபோதும் தனியில்லை. ஒரு பெரிய சக்தி உங்களோடு இருக்கிறது. அந்த சக்தியை நம்புங்கள். வாழ்க்கையை நேசியுங்கள். கனவுகளை விட வேண்டாம். அடுத்த வீடியோவில் ஒரு அரிய ரகசியம் காத்திருக்கிறது. மிதுன ராசியினரின் வாழ்க்கையில் இனிவர இருக்கும் ஒரு அதிசயத்தை பற்றி சொல்லவிருக்கிறேன். அது கேட்கவே ஆச்சரியமாக இருக்கும். அது நம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த வீடியோவிற்காக காத்திருங்கள். வாழ்க்கை அழகானது. வா. வெற்றியானது. உங்கள் வாழ்க்கை இனி மாறும்.